திமுக வெற்றி கடந்த சட்டமன்ற தேர்தலில் உறுதியான உடனே முதல் செய்தியாளர் சந்திப்பிலேயே முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாக்களிச்சவங்களை மட்டும் கிடையாது, வாக்களிக்காதவர்களுக்காகவும் நாங்க வேலை செய்வோம். இவங்கெல்லாம் நமக்கு ஏன் வாக்களிக்கல அப்படின்னு அவங்க வருந்த செய்யற அளவுக்கு எங்களுடைய பணிகள் சிறப்பானதாக இருக்கும், அந்த அளவுக்கு நாங்க பணிகள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதற்கான ஒரு ப்ராப்பரான களமாக தற்போதைய ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அமைந்தது. ஏன்னா இப்போ அதிமுக தொண்டர்களுக்கு யாருக்கு வாக்களிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அவங்க இப்போ திமுகவை அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதுவாக இருக்குமா, அடுத்ததாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி அவங்களோட சாய்ஸாக இருக்குமா? ஏன்னா திராவிட பாரம்பரியத்தில் ஒரு வர தருணத்தில் அதில் பெரியாரை பற்றியோ அதன் திராவிட இயக்க தலைவர்களை பற்றியோ தவறாக பேசும்போது அவதூறு பரப்பும்போது அதிமுக தொண்டர்களுக்கும் நிச்சயமாக அது பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கும். அப்போ நேச்சுரலி இப்போ அவங்களோட இந்த ஓட்டு வித்தியாசம் பார்க்குறப்போ அவங்களோட நேச்சுரலி சாய்ஸ் வந்து திமுகவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறீங்க. 68% போல இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் பை எலெக்ஷனாக இருக்கட்டும், காமன் எலெக்ஷனாக இருக்கட்டும், 75-80% போல் ஆகும்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இன்றைக்கி பை எலெக்ஷனில் 68% போலாக இருக்குது. இது அதிமுகவுக்கு ஓட்டு ஒரு 30,000-35,000 ஓட்டு இருக்குது. ஆனால் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. ஸோ திமுகவை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போடாமல் அவங்க இல்லை. மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை அண்ணன் தளபதி செய்கிறாரு. பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க எதிர்கட்சிகள், அவங்களுக்கு இந்த ஓட்டு விழுகக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த ஓட்டு வேணும்னு சொல்லி 68% மக்கள் இன்றைக்கி வாக்களிச்சிருக்காங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில். ஸோ ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களும் மற்ற கட்சியை சேர்ந்தவங்களும் சேர்ந்து தான் அவங்க வாக்களிச்சிருக்காங்க. அதுதான் அந்த அரசுக்கு கிடைச்ச நன்மதிப்பு பேர். இப்போ சொன்னீங்கல்ல, ஓட்டு போட்ட மக்களுக்கும் ஓட்டு போடாத மக்களுக்கும் நான் பெருமை சேர்க்கிற வகையில் இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்லி, அதான் அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலினுடைய வெற்றி. இப்போ வெற்றி உறுதியாகிடுச்சு அப்படின்னா கூட இந்த தேர்தல்ல இருந்து ஒரு டேக் அவே இருக்கும், மக்கள் ஏதோ ஒரு செய்தியை வந்து சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்க ஒரு செய்தினா எதை எடுத்துப்பீங்க? இந்த ஈரோடு கிழக்குல இருந்து அதிமுக களத்தில் இல்லாத சூழலில் கேட்குறேன். பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி வந்து ஸ்டேட்மெண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் திமுக கூட்டணி 2026 தேர்தலில் 200+ அவருடைய இலக்கு. நாங்கள் பெரிய ஜாம்பாவான்கள் அந்த எண்ணத்தில் சொல்லலை. 4 வருஷ ஆட்சியில் மக்களுக்கு செஞ்ச திட்டங்கள் மூலமாக திமுக கூட்டணி 200+ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அவருடைய நம்பிக்கை, மக்களுடைய எண்ணம். ரைட்டா? இது ஏன் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னு சொன்னால், நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இன்றைக்கி 4 வருஷம் திமுக ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டில் பிஜேபி ஒன்றிய அரசு 4 வருஷமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. திட்டங்களுக்கு எது பணம் கொடுக்கல. புயலாக இருக்கட்டும், புதிய ரயில் திட்டமாக இருக்கட்டும், மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், மற்ற வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், எந்த திட்டத்துக்கும் முழுமையான நிதியை ஒன்றிய அரசு எங்களுக்கு வழங்கலை. நேற்று போட்ட பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டத்துக்கு மிகப்பெரிய தொகை ஒதுக்கலை, வஞ்சிக்குது. அதை கண்டித்து இன்றைக்கி கூட தமிழ்நாடு முழுக்க கண்டன பொதுக்கூட்டங்கள் நடக்குது. இந்த சூழலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக ஈரோடு கிழக்கில் வந்து 68% மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி வாகை சூடுறாங்கன்னு சொன்னால் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றின்னு தான் நம்ம பாராட்டணும். பின்னிலை வகித்து வந்த ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது முன்னிலைக்கு சென்று வருகிறார். அவர் ட்ரெயில் என்றுதான் ஆரம்ப கட்டத்திலிருந்தே இருந்து வந்தது. இந்நிலையில் கெஜ்ரிவால் முன்னிலை வகிக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் பாஜக 42 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி கட்சி 27 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகின்றன. நம்முடைய திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி சோமு அவர்கள் இணைகிறார். மேம் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட கூடுதலாக பாஜக பெற்று முன்னிலை வகித்து வருது. சில ட்ரெண்டிங் மாற தொடங்கி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அதன் முடிவுகள் தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட கருத்து? டெல்லி சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் கான்டாக்டே வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்களான்றதை நான் வந்து எடுத்துக்க முடியாது. 30ஆம் தேதி வந்து ஜனாதிபதி உரையோட தொடங்கிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை வந்துட்டு, அண்ட் அஃப்கோர்ஸ் February 1ஆம் தேதி பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறது வந்து ஒரு
நமக்கு வந்து ஒரு மரபா இருக்கிற காலகட்டத்துல அதை ஆரம்பிச்சீங்க, தாக்கல் பண்ணீங்க. தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் 3ஆம் தேதி சாயந்தரம் எப்படி கோட் ஆஃப் கான்டக்ட்ல எல்லாருமே வந்து ஒரு மாவட்டத்துல போய் வேலை செய்யும் போதோ, இல்ல ஒரு இடத்துல போய் எலெக்ஷன் நடக்கிற ஒரு தொகுதியில வேலை செய்யும் போதோ, 48 மணி நேரத்துக்கு முன்ன எல்லாருமே அந்த ஊரை விட்டு வெளியில போக சொல்லுவாங்க. அத மாதிரி எந்த ஒரு கோட் ஆஃப் கான்டாக்டும் டெல்லியில நடக்கல. நாங்க எல்லாருமே எலெக்ஷன் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். நாங்க மட்டும் இல்ல, அகில இந்தியால இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களுமே அங்கதான் முகாமிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து பார்லிமெண்ட் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால். இதை ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் தடுக்கலன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. பட்ஜெட்டை வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி பிரசன்ட் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிலைப்பாடு தான். அதை தாக்கல் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் 3ஆம் தேதி எல்லாருமே அந்த மாநிலத்தை விட்டோ இந்த இடத்தை விட்டு நம்ம எல்லாருமே வந்து அவங்கவங்க ஊருக்கு போகணும். கவுண்டிங் போலிங் அப்ப வந்து யாருமே வெளியாட்கள் இருக்கக்கூடாதுன்றதான் எலெக்ஷன் வந்து எல்லா தொகுதிகளிலும் எங்க எலெக்ஷன் நடந்தாலும் போடக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டம் எல்லாருக்குமே இருக்குன்னு தெரியும். அது எல்லா எலெக்ஷன்லயும் எல்லா தொகுதியிலுமே கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல எலெக்ஷன் கமிஷன் அதை கண்டும் காணாமும் பாராமுகமா வந்துட்டு ஆண்டு கொண்டிருக்கும் ஒன்றிய அரசுக்கு சாதகமா தான் எலெக்ஷன் கமிஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க வந்து வேலை செஞ்சிருக்கு. 1. 2வது, கரெக்டா போலிங் வந்து 5ஆம் தேதி 4ஆம் தேதி சாயந்தரம் பாராளுமன்றத்துல மக்களவையில நம்மளுடைய பிரதமர் வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் ஸ்பீச்சுக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் மோஷனுக்கு அவரு பதில் சொல்றாரு. எப்படி பதில் சொல்றாரு? டெல்லிக்கு என்னெல்லாம் திட்டங்கள்ங்கிறத வந்து எடுத்துரைக்கிறாரு. கிட்டத்தட்ட அது வந்து எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் அக்ராஸ் இந்தியா வந்து அது வந்து ஒளிபரப்பப்பட்டது. அது கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பரப்புரை மாதிரிதான். இதையுமே வந்துட்டு நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் பாராமுகமாக கண்டும் காணாம தான் இருந்தது. இப்படி ஒரு அன்ஃபேர் எலெக்ஷனை தான் வந்து டெல்லியில இப்ப நடத்தி இப்படிதான் வந்து ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக வந்து முன்னிலை வகிக்கக்கூடிய காலகட்டம் எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்ப நீங்களே போடுறீங்க 29 சீட்டு, அவங்க 40 சீட்டு. பட் இருந்தாலும் அவங்க டஃப் ஃபைட் கொடுத்துட்டு தான் வராங்க ஆம் ஆத்மி. திரும்ப திரும்ப ஆம் ஆத்மி கட்சியில இருக்கிற எல்லாரையும் அரெஸ்ட் பண்றது, அவங்க மேல கேஸ் போட்டாங்க. பட் ஸ்டில் இப்ப பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் வந்து முன்னிலையில் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி சிசோடியா அவரும் முன்னிலையில் தான் இருக்காருன்னு போடுறாங்க. மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் ஏற்பட தொடங்கி இருக்கு. நிறைய வித்தியாசம் இருந்த சூழல்ல இப்ப பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி அப்படிங்கிறதே 9 தொகுதிகளாக மாறி இருக்கு. ஆம் ஆத்மி 30 தொகுதிகள், பாஜக 39 அப்படிங்கறத நோக்கி நகர தொடங்கிடுச்சு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை தான் ஆம் ஆத்மி வந்து கேம்பெயின் பண்ணி அவங்க மேல வந்திருக்காங்கன்றத நான் எடுத்துரைக்கிறேன். இவ்வளவு அமைச்சர்கள் அங்க உட்கார்ந்து, அதாவது இப்ப நீங்க சொன்ன ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் சொன்னாங்க, எப்படி வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு ஃபேரா ஒரு அமைச்சரை கூட எங்களுடைய முதல்வர் வந்து அந்த தொகுதிக்குள்ள அனுப்பல. அங்க இருந்த அந்த பொறுப்பு அமைச்சர் மட்டும்தான், அந்த தொகுதிக்கு உட்பட்ட அமைச்சர் மட்டும்தான் அங்க உட்கார்ந்து வேலை பார்த்தார ஒழிய சிஎம்ஓ, டெபுட்டி சிஎம்ஓ வேற எந்த பெரிய நிர்வாகிகளோ அங்கே சென்று கேம்பெயினுக்கு செல்ல வேண்டாம், எந்த அமைச்சர்களும் போக வேண்டாம். எல்லாமே அந்த தொகுதிக்கு போகாம தான் இன்னைக்கு வந்து ஒரு நடுநிலையான எலெக்ஷனை தான் வந்து கொண்டு வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டை நடத்தி இருக்கிறோம். எல்லா கோட் ஆஃப் கான்டக்டையும் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். ஆனா அதே டெல்லியில இந்த அளவுக்கு அவங்க வந்து பாஜக வந்து இந்த அளவுக்கு வந்து ஆம் ஆத்மியை வந்து மேல வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் இவ்வளோ எல்லா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் டெல்லியில தான் உட்கார்ந்துருந்தாங்க. எங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அங்க ஆட்சி நடக்குது, அங்க வந்து எலெக்ஷன் நடக்குதுன்னா அமைச்சர்கள் வேலை பார்க்காமலா இருப்பாங்க? அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன் ஃபேரா இதை ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்டும் காணாம இருக்கு? இதை எந்த மீடியாவும் வெளியில பெருசா கொண்டு வந்ததா தெரியல. இதை பத்தி யாருமே இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதா தெரியல. உண்மையிலேயே அப்ப எலெக்ஷனோட கோட் ஆஃப் கான்டாக்ட் தான் என்ன? அப்ப இதையே வந்து அடுத்த தொகுதியில 2026 தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எலெக்ஷன்லயும் வருமா, இல்ல இனிமே வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல வருமான்றதுலாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் உண்மையிலேயே இதுக்கு வந்து பதில் சொல்லணும். தேர்தல் ஆணையம் மேல நீங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் ஒரு தேர்தல் நடைபெறப்போ அதுல நம்ம எல்லா கட்சிகளோட பிரதான எதிரி யார் அப்படிங்கிறத நோக்கி தான் கடந்த லோக்சபா தேர்தல் வந்து இருந்தது. ஒரு காமன் எனிமி அப்படின்னு பாஜகவை முன்வைச்சு இந்தியா பிளாக் ஒரு கூட்டணியாக சேர்ந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் அப்படியான ஒரு சூழல் இல்லை. இப்போ டெல்லியில் ரொம்ப குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நேரடியாக மோதும் அளவிற்கு பல்வேறு வகையான சீன் எல்லாமே இருந்ததையும் கவனிக்க முடிஞ்சது. இப்போ ஒரு தேர்தல் வரப்போ அதுக்கு அரித்மேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே ஒர்க் ஆகணும். இப்போது பிஜேபி போன முறை இருந்ததை விட நிறைய தொகுதிகள் வெற்றி பெறுது. போன வாட்டி 62 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று 8 தொகுதிகளில் தான் மற்ற கட்சிகளுக்கு விட்டு கொடுக்குது. ஆனால் 5 வருஷத்தில் அதில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருது. பிஜேபி வந்து இப்போ ஒரு 39 தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது அப்படின்னா
பிஜேபி அப்படிங்கிற ஒரு காமன் எனிமியை வந்து வீழ்த்துறதுல இந்தியா பிளாக் அதை தவற விட்டுட்டாங்களா? அதுவும் குறிப்பா தலைநகர்ல இப்படியான ஒரு காட்சி. தலைநகர் எலெக்ஷன்ல ஆம் ஆத்மியோட வந்து இந்தியா பிளாக் வந்து பெருசா கூட்டணியில வந்து யாரும் அதை பத்தி எடுத்து பேசவும் இல்லை, அதை முற்படவும் இல்லை. ஆம் ஆத்மின்ற ஒரு தனி கட்சி தான் வந்து டெல்லியில வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. இது ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நடக்கிற ஒரு ட்ரையாங்குலர் எலெக்ஷன். அப்படிதான் அந்த அரித்மெட்டிக்கும் கெமிஸ்ட்ரி நீங்க சொல்லக்கூடியது வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த ட்ரையாங்குலர் கெமிஸ்ட்ரியில பிஜேபிங்கிற ஒரு பெரிய தனிய புள்ளி வந்து எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சு நடக்கக்கூடிய எலெக்ஷன் தான். இதை முக்கியமா நான் பார்ப்பேன். இத வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை இந்த ஏன் இது வரைக்கும் யாருமே அத வந்து ஆம் ஆத்மி கட்சியிலயும் அதை பெருசா எடுத்துக்கல. பட் அவங்களால வாய்ஸ் ரேஸ் பண்ண முடியாது. ஏன்னா திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு கேஸ், ஏதாவது ஒரு ஈரிய வந்து அவங்க கட்சி மேல பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு லோக்கல் டெல்லி பாலிடிக்ஸ் அவங்களுக்கு கையில எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணி தான் இந்த பாராளுமன்ற தேதிகள் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அப்கோர்ஸ் காங்கிரஸ் இன்னும் கூட கொஞ்சம் அங்க ஸ்ட்ராங்கா வளரணுங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ட்ரையாங்குலரா போகும்போது ஓட்டு பிரியும் போது காங்கிரஸ்க்கான ஓட்டு வந்து கொஞ்சம் கம்மியா தான் பிரியுது. இங்க வந்து டெல்லின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு மாநிலமா இருக்கிற தொட்டு அங்க இந்தியா பிளாக்ன்றது வந்து யாருமே பெருசா முன்னெடுத்து வைக்கல. அதுக்கான டிஸ்கஷன்ஸும் பெருசா அங்க இல்ல, இப்ப போகல. நீங்க தேர்தல் ஆணையத்தை அணுகிறதே ஒரு பாரபட்சமா அணுகிற மாதிரியான ஒரு கேள்வியும் வருது. இப்ப ஜார்க்கண்ட்ல பிஜேபி தோற்குது அப்படின்னா அங்க தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படுது. ஜம்மு காஷ்மீர்ல தோல்வி பெறுது அப்படின்னா சிறப்பாக செயல்படுது. ஆனா இதே டெல்லிக்கோ இல்லாட்டி மகாராஷ்டிராலயோ வந்து பிஜேபி வெற்றி பெறுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் நோக்கி உங்களுடைய கேள்வி கணைகள் பாய நான் தொடங்குது. என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் ஃபேராக இருந்து தேர்தல் ஆணையமும் வந்து முறைப்படி நடந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்ட போடுறாங்கன்னா அது மக்களோட நிலைப்பாடுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலை நமக்கு டெல்லியில நடக்கல. தேர்தல் ஆணையம்ங்கிறது கோட் ஆஃப் கான்டாக்டே அங்க இல்லைங்கிறத நான் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப அதுக்கான ஒரு சதவிகிதத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் இல்லையா கால்குலேஷன்ல. இப்ப எப்படி வந்துட்டு ஒரு ட்ரையாங்குலர் எலெக்ஷன் நடக்குது. இந்த பக்கம் ஆம் ஆத்மி இருக்கு, அந்த பக்கம் காங்கிரஸ் இருக்கு, அந்த பக்கம் வந்து பிஜேபி இருக்கு. ஓட்டு பிரியுதுன்னு நம்ம ஒரு அரித்மெட்டிக் எடுக்கும்போது மத்த அவுட் சைட் ஃபேக்டர்ஸ் எடுக்கும்போது அதுல பிரதானமா வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வருது. ஜார்க்கண்ட்ல அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அது மக்களோட நிலைப்பாடு அப்படி. அதை நம்ம ஏத்துக்க தான் வேணும். அதே மாதிரி மகாராஷ்டிரத்துல ஓட்டு போட்டாங்கன்னா அங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் நடந்துச்சு. ஏன் இங்க நடத்தல? அப்ப டெல்லியில அவங்களால கைப்பற்ற முடியலங்கிற அந்த பயம் பிஜேபிக்கு இருந்ததா? அதனால வந்துட்டு அவங்க எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சாக்காங்களா? அதுதான் நான் கேட்க வர கேள்வி. உண்மையிலேயே ஃபேரானி கோட் ஆஃப் கான்டாக்ட வச்சு அங்க வந்து உண்மையிலேயே மக்கள் போட்டாங்க, மக்களோட தீர்ப்பு அதுதானா நம்ம யாரா இருந்தாலும் ஏத்துக்கதாங்க வேணும். எந்த அரசியல்வாதியும் ஒரு எலெக்ஷன்ல நிற்கும் போது மக்கள் தீர்ப்பு இதுதான்னா அப்கோர்ஸ் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப எப்போ எல்லாமே வந்து கரெக்டா நடந்ததுன்னா இங்க இப்படி நடக்கலையே. ஏன் ஏன் யாருமே இந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்கன்றத நான் திரும்ப திரும்ப முன்ன வைக்கிறேன். டெல்லியில இருந்து அப்படியே ஈரோட்டுக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் ஒன்று நடைபெற்றாலே அதில் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற வரலாறு காலம் நெடுக இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு காரணமாக நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு இப்போ மற்ற எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு முழு அரசு இயந்திரமும் அங்கே பணி செய்யும், அமைச்சர்கள் எல்லாருமே போய் பணி செய்வாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சியோட வெற்றி தான் அங்கே உறுதி செய்யும், காவல்துறையும் ஆளுங்கட்சிக்கு ஏற்ற மாதிரி செயல்படும். அதனால இடைத்தேர்தலில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு போக்கை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடைத்தேர்தல் ஈரோடை பொறுத்த வரைக்கும் அது பல மாற்றங்களை இந்த முறை கவனிக்க முடிஞ்சது. ஒரு முழு அரசு இயந்திரம் அங்கே போய் செயல்பட்டுச்சா அப்படின்னா அப்படியான கேள்விக்கே இடமில்லை அப்படிங்கிற அளவுக்கு முதலமைச்சர்ல இருந்து எந்த அமைச்சர்களுமே போல அங்க ஒரே ஒரு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மட்டும்தான் போறாரு. அப்போ மற்ற இடைத்தேர்தல்ல இருந்து இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி வித்தியாசப்பட்டு நிக்குதா? நிச்சயமா 2026 நம்ம வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் இந்நேரம்லாம் நம்ம வந்து அந்த எலெக்ஷன் ஃபீவருக்குள்ளேயே போயிருப்போம். நம்ம எல்லாமே எலெக்ஷனை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஜஸ்ட் ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனை வந்து உண்மையிலேயே ஃபேரா தான் நடந்திருக்குன்றத கருத்தை தான் நான் முன்வைப்பேன். ஒரு அமைச்சரோ அட்லீஸ்ட் காணொலி காட்சி கூட மூலமாக கூட வந்துட்டு முதல்வர் அவர்கள் எந்த உரையும் எடுத்து முன்வைக்கவில்லை. மக்களுக்கு நான் இதை செஞ்சேன் அந்த ஜோன் பக்கமே எந்த அமைச்சருமே போகல. அரசு இயந்திரம் எல்லாம் வந்து அங்க இயங்குச்சுன்னா சொல்லவே முடியாது. அங்க இருந்த லோக்கல்ல
வந்து யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அங்க இருக்கிற அந்த தொகுதிக்குட்பட்ட மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க எல்லாருமே கேம்பெயின் பண்ணி. இது உண்மையிலே ஃபேர் அண்ட் வெரி வெரி ஃபேர் எலெக்ஷன் தான் வந்து ஈரோட்ல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி 2021ல ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் வழிகாட்டுதல்ல வந்து நம்மளுடைய தளபதியார் வந்து எல்லா திராவிட மாடல் ஆட்சியில செய்து கொண்டிருக்கும் அனைத்து திட்டங்களுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஃபேர் அண்ட் எலெக்ஷன் நடக்குது. இதுக்கு முன்னாடியும் நடந்த எலெக்ஷன்ஸை நம்ம பார்த்திருப்போம். அப்ப வந்து போட்டிகள் பல முனை இருந்த காரணத்தினால நிறைய கட்சிகள் போட்டி இருந்த காரணத்தினால உங்களுக்கு எல்லாமே வந்து அது வந்து நோக்கி ஒரு கூர்ந்து நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக ஈரோடு எப்பவுமே இருந்திருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இப்ப நடக்கக்கூடிய எலெக்ஷன் வந்துட்டு திராவிடத்துக்கும் பெரியாருக்கும் பெரியாருக்கு எதிர்ப்புக்கும் அப்படிதான் இது ஒரு எலெக்ஷன். பெரியார் பறந்த மண்ணில் பெரியாரையே தாக்கி பேசக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் வந்து அங்க வந்து கேண்டிடேட்டா இருக்கிறாங்க. அதுக்கு பெரியாரோட தத்துவங்களுக்கு கிடைச்ச வெற்றியா தான் உண்மையிலேயே இதை நான் பார்ப்பேன். திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைச்ச வெற்றியா தான் இதை நான் பார்ப்பேன். நன்றி திருமிகு கனிமொழி சோமு, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. டெல்லியில் காட்சிகள் மாற தொடங்கி இருப்பதை கவனிக்க முடியுது. 50 இடங்கள் வரை முன்னிலை வகித்த பாஜக தற்போது சற்றே பின்தங்கி இருக்கிறது. 39 தொகுதிகளில் பாஜக முன்னிலை, ஆம் ஆத்மி 31 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. இருவருக்குமான வித்தியாசம் என்பது 8 தொகுதிகள் தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.